ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு முக்கியமான டாபிக் இதுவும் எல்சிடி ஒரு டிஸ்பிளே அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எஸ்பிஐ பார்த்துட்டோம், டைமர் பார்த்துட்டோம், இன்டர்ட் பார்த்துட்டோம், கீபேட் எல்லாம் பார்த்துட்டோம். பட் எல்சிடி தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு இதோடு நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கான விஷயத்தை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங் என்னது அப்படின்னா, எல்சிடி வந்துட்டு ஒரு கண்ட்ரோலரே இல்லாமல் எப்படி பண்ணுறது, ஒரு கண்ட்ரோலர் இல்லாமல் எப்படி நம்ம எல்சிடியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு நம்மளோட ஓன் கோடிங்கை நம்மளால் வந்துட்டு உருவாக்க முடியும் வித்தவுட் யூஸிங் இன்டர்நெட். அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம வித்தவுட் யூஸிங் கண்ட்ரோலர் அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எல்சிடி எடுத்துட்டேன். ஒரு எல்சிடி இது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதில் போயிட்டு நீங்கள் எல்சிடின்னு டைப் பண்ணால் போதும். இல்லை 16x2 டைப் பண்ணால் போதும். 16x2 டைப் பண்ணால் இந்த மாதிரி ஒன்று வரும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு கண்டினியூவாக ஒரு பட்டன், கிரவுண்டு, இங்கே ரெசிஸ்டர், புல்லப் இதெல்லாம் புல்லப் மாதிரி, இந்த பட்டனுக்கு புல்லப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோடைய சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் எழுதிக்கலாம். we have to do some ஸ்டெப்ஸ் நமக்கு தெரியணும். என்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்சிடி பண்ண போகிறோம். அதை நம்மளுடைய ஏம். என்னென்ன பின்ஸ் இருக்குது இதில் அப்படின்னா, ஆர்எஸ்னு ஒரு பின் இருக்குது, ஆர்டபிள்யூன்னு ஒரு பின் இருக்குது, இஎன்னு ஒரு பின் இருக்குது, அப்புறம் D0லேருந்து D7 வரைக்கும் ஒரு பின் இருக்குது. ரைட்டா? ஆர்எஸ்னால் என்னது, ஆர்டபிள்யூ என்னது, இதை பற்றியெல்லாம் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். ரைட்டா? ஆர்எஸ்னால் என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அது வந்து என்னென்னா, நீங்கள் கொடுக்குறது டேட்டாவா ஆர் கமாண்டா அப்படின்றது தெரிய வைக்கிற ஒரு பின்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ரீடை பண்ண போகிறோமா இல்லை ரைட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்கிற பின்னு. அடுத்து இது வந்துட்டு இது ஈக்குவல் டு போட்டுக்கணும், எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு பின்னு. அடுத்து இது வந்துட்டு டேட்டா பின். டேட்டா நீங்கள் அதாவது உங்களுக்கு டேட்டாவை கமாண்டாக வைக்கிற இடம் அது. ஓகே, ஃபெச் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாமா? ஃபெச் பண்ணுற இடம் அது. ஃபெச்சிங் டேட்டாவை கமாண்ட் ஏதோ ஒன்று நீங்கள் இதில் வச்சு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ என்ன டேட்டா கமாண்ட் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிவி இருக்குது. டிவி வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க. எப்படி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா, சுவிட்சை போடுறீங்க. நம்ம டிவி ரிமோட்டில் வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. ஸோ டிவியை ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிறது நீங்கள் டிவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்டு. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க, ப்ளஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வால்யூமை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, டிக்ரீஸ் பண்ணுறீங்க. எல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா டேட்டாவாக இருக்குது அதுக்கு. ரைட்டா? ஸோ இட்ஸ் நாட் லைக் டேட்டா. அதில் வேறு டாபிக் நிறையா இருக்குது. பட் நம்ம இமேஜினேஷன் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராம் ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே டேட்டாவாக எடுத்து அது ஒர்க் ஆகுது. ஸோ மேலே இருக்கிற ஆன் அப்படின்ற அந்த இது வந்துட்டு கமாண்டு, கீழே இருக்கிற ப்ரோக்ராம் டிவியில் வந்துட்டு ப்ரோக்ராம் ப்ளஸ்ஸு மைனஸு, வால்யூம் ப்ளஸ்ஸு மைனஸும் டேட்டாவாக இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் தான் எல்சிடியிலே இருக்குது. இதே மாதிரி தான் எல்சிடியை ஆன் பண்ணுறது ஒரு கமாண்டு. அது மட்டும் நமக்கு தெரியணும். அது ஒரு கமாண்டு. அப்புறம் எல்சிடியில் வந்துட்டு நீங்கள் டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும். டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறது அது ஒரு டேட்டா. இதான். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் கமாண்டு, ஓகே, நீங்கள் கமாண்டை அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த எல்சிடியில் வந்துட்டு ஆர்எஸ் அப்படின்ற அந்த பின் வந்துட்டு என்னவாக இருக்கணும், கேபிட்டல் எழுதிக்கலாம், நீட்டாக இருக்கும். ஆர்எஸ் அப்படின்ற பின் என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கணும். இதே நீங்கள் வந்துட்டு இப்போ டேட்டாவை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பின் வந்துட்டு 1ஆக இருக்கணும். அப்போ அந்த எல்சிடி புரிஞ்சுக்கும், ஓகேப்பா இவர் வந்து டேட்டா தான் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னு அந்த வந்து புரிஞ்சுக்கும். இல்லை ஓகேப்பா இவர் வந்து கமாண்ட் தான் சென்ட் பண்ணுறாரு அப்படின்னு 0 பண்ணிட்டா அது புரிஞ்சுக்கும். ஸோ அதுதான் ஆர்எஸ் பின்னுடைய ரெஜிஸ்டர் செலக்டட் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் அதுதான் வந்துட்டு அது ஃபுல் ஃபார்ம் ரெஜிஸ்டர் செலக்ட். அதாவது என்ன டேட்டா சென்ட் பண்ணி என்ன அனுப்ப போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கணும். இதுதான். ரீட் பண்ண போகிறோமா ரைட் பண்ண போகிறோமா? ரைட்டா? இந்த பின் நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அதாவது 0 பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பின் நீங்கள் 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நம்ம ரீட் இப்போதைக்கு நம்ம ஜென்மத்துக்கு பண்ணவே போகிறதில்லை. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக அது எப்போவுமே வந்து 0ல் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போயுமே வந்து ரைட்டு தான் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ ஆர்டபிள்யூ பின் வந்துட்டு நம்ம ரைட்டு. ஸோ அதனால் அந்த பின் டிஃபால்ட்டாகவே 0வாக தான் இருக்கும். லோவாக தான் வச்சுருக்கணும் எப்போவுமே. ஹோல் ப்ராசஸ் முடிய வரைக்கும் எப்போயும் 0வாக தான் இருக்கும். எனேபிள் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனேபிள் என்ன நடக்குது அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் எனேபிள், இட்ஸ் லைக் லேட்ச்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா, டேட்டாவை நீங்கள் வச்சுட்டீங்க, டேட்டாவை நீங்கள் ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டாவோ இல்லை ஒரு கமாண்டோ
இப்போ நீங்கள் ஃபெச் பண்ணிட்டீங்க ஒரு வச்சுட்டிங்க எங்கே இந்த D0 to D7லேருந்து டேட்டா நீங்கள் ஃபெச் பண்ணிட்டீங்க, ஏதோ டேட்டா கமெண்ட் ஃபெச் பண்ணிட்டீங்க. ஃபெச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா எனேபிள் பின்னை 1 பண்ணி ஒரு சம் டிலே, ஏதோ சம் டிலே நான் சும்மா டைப் பண்ணுறேன், கோடிங் மாதிரி டைப் பண்ணுறேன். சம் டிலே இங்கே நான் தள்ளி வச்சுக்கிறேன், சம் டிலே. அதே மாதிரி எனேபிள் ஈக்குவல் டு 0 சம் டிலே. ஓகே, இது என்ன எனேபிள் 1 பண்ணிட்டு டிலே கொடுத்துருக்கு, எனேபிள் 0 பண்ணியிருக்கேன் டிலே கொடுத்துருக்கேன் அப்படின்னா டேட்டாவை கமெண்டாக நீங்கள் வச்சுட்டு எனேபிள் பின்னை 1 பண்ணி லோ பண்ணால் தான் டேட்டாவை வந்துட்டு அதுக்குள்ளே மூவ் ஆகும். புஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்பீங்க. நீங்கள் அப்படியே புஷ் பண்ணலாம். புஷ் பண்ண மட்டும்தான் டேட்டா வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து புஷ் பண்ணோம். ஸோ இதான் கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே நடக்குது நமக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன அனுப்ப போகிறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லணும், டேட்டாவாக கமாண்ட் அப்படின்ட்டு. அடுத்து நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களா ரைட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லணும். அடுத்து டேட்டாவுக்கு வந்து நான் ஃபெச் பண்ணணும். எனேபிள் பண்ண முடியாது இப்போதைக்கு, ஃபெச் பண்ணணும். ஃபெச் பண்ணிட்ட பிறகு தான் எனேபிள் பண்ணணும். ஃபெச் பண்ணுறது என்னதுன்னா நீங்கள் டேட்டா ஒன்று இருக்கும், டேட்டா என்னென்ன போக நான் சொல்கிறேன், டேட்டா கமெண்ட் என்ன சொல்கிறேன். அதை ஃபெச் பண்ணிட்ட பிறகு எனேபிள் பண்ணி ஹை பண்ணி லோ பண்ணணும். இவ்வளோ பட்டியலில் தர தேவை 10 millisecond இஸ் மோர் தென் எனஃப் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அது வந்துட்டு டேட்டா வந்துட்டு உள்ளே புஷ் பண்ணி டேட்டா வந்துட்டு ஆன் ஆஃப் ஆகும். டேட்டா ஷீட்டில் படித்தா இன்னும் தெளிவாக இருக்கும், பட் நான் டெப்த்தாக போகல, சிம்பிளாக முடிச்சிட்டோம் புரிகிற மாதிரி. ஓகே, நமக்கு என்னென்ன கமாண்ட் நமக்கு இதுக்கு தெரியணும், என்னென்ன கமாண்ட் தேவை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆன் பண்ணுற கமாண்டு தேவை, அடுத்து வந்துட்டு கர்சரை கண்ட்ரோல் பண்ணுற கமாண்டு தேவை. ரைட்டா? ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே கமாண்ட் ஆன் ப்ளஸ் கர்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் முக்காசின கர்சர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் முக்கால் கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்ட் அப்படின்னா 0x0 E போட்டால் போதும். ஸோ டிஸ்பிளேவும் ஆன் ஆகும், கர்சரும் ஆன் ஆகும். இதுதான் இதே கான்செப்ட். டிஸ்பிளேவும் ஆன் ஆகும், கர்சரும் ஆன் ஆகும். இந்த கமாண்டை நீங்கள் ஃபெச் பண்ணிவிட்டு, இந்த கமாண்டை நீங்கள் அப்படியே அந்த எல்சிடி டேட்டாவில் ஃபெச் பண்ணிவிட்டு டேட்டாவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், அதை எனேபிள் பின் ஹை பண்ணி லோ பண்ணால் போதும், டிஸ்பிளே ஆன் ஆகும், கர்சரும் ஆன் ஆகும். இதே நீங்கள் F கொடுத்தீங்கன்னா போதும், டிஸ்பிளேவும் ஆன் ஆகும், கர்சரும் பிளிங்க் ஆகும். ஆனால் அது கர்சர் ஆன் ஆகும் ப்ளஸ் கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து வந்துட்டு கர்சரை வந்துட்டு மூவ் பண்ணுறது, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து கமாண்டு தான். அதில் கர்சரை வந்துட்டு மூவ் பண்ணுறவர், அதாவது மேலே வந்துட்டு 16 காலம் இருக்கும், 16 காலம் இருக்குது. ஃபஸ்ட்டு காலம்க்கு நேம் வந்துட்டு 0x18 சொல்லுவாங்க. அப்போ 16வது காலம்க்கு என்ன நேம் அப்படின்னா 0x9Fன்னு சொல்லுவாங்க, சாரி 8Fன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2 ரோ இருக்கு இல்லையா, 16x2 இல்லையா, 6x2. அப்போ வந்து கர்சர் மூவ் பண்ணுறது வந்துட்டு ஈக்குவல் டு கீழே அதே மாதிரி அதே ஸ்டெப்பு தான். 16 காலம் இருக்கும் கீழே அடுத்த ரோவில். அப்போ அதுக்கு நேம் சொல்கிறாங்கன்னா 0x C0ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது மேக்ஸிமம் எவ்வளோ எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா 0xCF வரைக்கும் கொடுத்துக்கலாம், அது மேக்ஸிமம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னா 80, செகண்ட் ரோனா C0. ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க இந்த ஸ்டெப்ஸு அப்புறம் இந்த கமாண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். எல்சிடி வந்துட்டு ஆன் பண்ணலாம், கர்சரை வந்துட்டு பிளிங்க் பண்ணலாம், வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோலரே இல்லாமல் அதுக்கு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா RW. இங்கே தெரிஞ்சா உங்களுக்கு எல்லா பின்னுமே ஹையாக இருக்குது, பட்டன்ஸ் எல்லாம் ஹையாக இருக்குது. இந்த RWன்ற இந்த ஒரு பர்டிகுலர் பின் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா லோ பண்ணிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? RW, RS, RWEன்னு ஒரு பின் இருக்குது. அதில் RWன்ற பின்னை மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா பர்டிகுலராக லோ பண்ணிச்சிட்டேன். ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டேட்டா வந்துட்டு ஃபெச் பண்ணுறேன். என்ன டேட்டா ஃபெச் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறது இது ஃபெச் பண்ண போகிறோம். அதாவது 0x0F ஃபெச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கால்குலேட்டர் எடுத்துக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங் போயிட்டு எக்ஸ்கோட்டில் போயிட்டு 0Fன்னு டைப் பண்ணுறேன். அப்போ வந்துட்டு 000, அதாவது D0 அப்படி பிட்டு 0 அப்படிங்கிறது 1 2 3 4. அதாவது ஃபஸ்ட்டு 4 பட்டன் வந்துட்டு ஹையாக இருக்கணும், மற்ற 4 பட்டன் 0வாக இருக்கணும். ஹைனா இதான் ஹையாக இருக்குது, மற்ற 4 0 பண்ணுறேன். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வந்து ஃபஸ்ட்டு பிட் F1111 F, இது 0F செட் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ அடுத்து இது வந்து கமாண்டா டேட்டாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது? இட்ஸ் அ கமாண்ட் இல்லையா? அப்போ கமாண்ட் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா RSPனை வந்துட்டு லோ பண்ண சொல்லியிருக்கேன்.
அப்போது ஆர்எஸ் பின்னை எப்பயும் போல் ப்ரெஸ் பண்ணி அந்த பின்னை வந்து லோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா டேட்டா ஃபெச் பண்ணிவிட்டேன், கமாண்டை ஃபெச் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், நீங்கள் ஃபெச் பண்ண டேட்டா உள்ளே போயிடும். தெரிஞ்சா உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி கர்சர் பிளிங்க் ஆகுது, எனக்கு வந்துட்டு அவுட்புட் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு டேட்டாவை எப்படி நான் வந்துட்டு கண்ட்ரோலரே இல்லாமல் நான் வந்துட்டு உள்ளே சென்ட் பண்ணிட்டேன், இதுதான் கான்செப்ட். இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ கர்சரை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்துட்டு 80 சொன்னோன்னே இப்போ 81 அப்படின்றதுக்கு என்ன எக்ஸ் வேல்யூ வருதுன்னு பாருங்கள். இதில் எக்ஸ் வேல்யூ வந்துட்டு இதில் க்ராஸ் பண்ணிவிட்டு 81 அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட்டும் லாஸ்ட் பிட்டு மட்டும் ஒன்றா இருக்கணும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கணும் இல்லையா? இந்த பிட்டை 1 ஆக்கிட்டு மற்றதெல்லாம் 0 பண்ணணும். அதனால் 81க்கு அதான எக்ஸ் வேல்யூ, அதை மட்டும் கொடுத்துட்டு இதுவும் ஒரு கமாண்டு தான். அப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா கர்சர் மூவ் ஆச்சா, மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ண இதே ஸ்டெப்பை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக இதே ஸ்டெப்ஸுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த தெரிஞ்சு பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன். ஏதாவது கமெண்ட் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த தெரிஞ்சு பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன். ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.